உலகுக்கு சொல்லுவோம் அப்படின்னு அது ஒரு 50 வரி போகும். அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான நூல் திருக்குறள். 2 செய்தியை சொல்லிவிட்டு அடுத்த இலக்கியத்திற்கு செல்லுகிறேன். பெருமக்களே, வள்ளுவ பேராசானை போல ஒரு நுட்பமான ஒரு கவிஞனை, ஒரு எழுத்தாளனை, ஒரு பன்முகத்திறனை பெற்றவனை பார்க்க முடியாது. ஒரு தாய் நிலையிலே இருந்து கல்வி என்று சொல்லுவார், தந்தை நிலையிலிருந்து கல்லாமையினால் ஏற்படுகிற துன்பங்கள் என்ன என்று சொல்லுவார். நட்பு என்ற அதிகாரத்திற்கு மட்டும் எத்தனை அதிகாரங்கள், நட்பு, நட்பாராய்தல், கூடா நட்பு, தீ நட்பு என்று நட்பை அலசி ஆராய்கிற ஒரே புலவன் நம்முடைய தெய்வ புலவன் திருவள்ளுவரை போல ஒன்று இருக்க முடியாது. கல்விக்கு அவர் எழுதுகிறார், கற்க கசடு அற கற்பவை கற்ற பின் நிற்க அதற்கு தக என்று வள்ளுவர் எழுதியிருக்கிறார். ஒரு துணைக்கால் கூட இல்லை. ஏன் தெரியுமா? நீ கற்றால் யாருடைய காலிலும் நிற்க வேண்டாம், நீ சொந்த காலில் நிற்கலாம் என்கின்ற செய்தியை அல்லவா வள்ளுவர் நமக்கு தருகிறார். யோசித்து பாருங்கள். தமிழ்ல அகரத்திலே தொடங்குகிறது திருக்குறள். அகர முதல் எழுத்தெல்லாம் ஆதி பகவன் முதற்றே உலகு என்று தொடங்குகிற திருக்குறள் நிறைவாக நகரம் தமிழிலே முடிகின்ற நகர எழுத்தை கொண்டு முடிக்கிறார். ஊடுதல் காமத்துக்கு இன்பம் அதற்கின்பம் கூடி முயங்க பெரிய என்று எழுதுகிற போது தமிழிலே முதலெழுத்தில் தொடங்கி நிறைவான எழுத்தில் எடுக்கப்பட்டிருக்கிற ஒரு அற்புதமான நூல் இந்த உலகத்தில் உண்டு என்றால் நம் முப்பாலுக்கு ஈடு இணை எப்பால் என்று சொல்லுவதற்கு இணங்க நம்மை ஒவ்வொரு நாளும் செதுக்குவது. என்னுடைய இதிலேயே அப்படிதான், நாளும் ஒரு குறள் கற்போம், குறள் வழி நடப்போம். திருக்குறள் ஒன்று படித்தால் போதுங்க. மகாத்மா காந்தி அடுத்த பிறவியில் நீங்கள் யாராக பிறக்க வேண்டும் என்று கேட்கிற போது நான் தமிழனாக பிறக்க போகிறேன். ஏன் தெரியுமா? திருக்குறளை தமிழில் படிக்க வேண்டும் என்று இந்த தேசப்பிதா நினைத்தார் என்றால் அவரை போல ஒரு அற்புதமான தலைவரை நாம் பார்க்க முடியாது. கல்லுண்ணாமை என்கின்ற ஒரு அதிகாரம் இன்னைக்கு தேவையான அதிகாரம் இல்லையா? நான் பேசிக்கொண்டே இருக்கிற போது குன்றக்குடி அடிகளார் ஐயா தலைமையில தான் நான் முதலில் பட்டி மண்டபம் பேசினேன். இப்ப இருக்கிறவர் இல்ல, குன்றக்குடி அடிகளார் ஐயா கல்லூரி படிக்கிற போது நான் கொல்லானை புலான் மறுத்தானை உலகம் கைகூப்பி தொழும் என்கின்ற அந்த திருக்குறளை ஒப்புவித்துக் கொண்டிருக்கிறேன். சொன்னார், எங்களுடைய கோட்டாட்சியர் அம்மா அவர்கள் குடியேற்றத்தில் இருந்து வருகை தந்திருக்கிறார்கள். நானும் குடியேற்றம். அந்த வகையில எங்களுக்கு அவங்களுக்கு ஒரு உறவு உண்டு இல்லையா? குடியேற்றத்தில் இருந்துதான் இந்திய திருநாட்டின் கொடியேற்றம் நிகழ்ந்தது. இந்திய திருநாட்டினுடைய தேசிய கொடியை வடிவமைத்த ஊர் எங்களுடைய குடியேற்றம் மண். அதனால்தான் நான் இப்படி சொன்னேன். தலைப்புக்குள்ள வரலன்னா அம்மா வந்ததுனால சொல்லுகிறேன். முருகா திருத்தணியில கவிதை எழுதுகிற போது காதரையா தலைமையில பாடுகிற போது இப்படி பாடினேன். முருகா உன் வண்ணம் செவ்வண்ணம், உன் தந்தை உடலெல்லாம் திருநீர் பூசி இருப்பதால் வெள்ளை வண்ணம், உன் தாய் உமையம்மையினுடைய வண்ணம் பச்சை வண்ணம். முருகா உங்கள் குடும்ப வண்ணம் எங்கள் இந்திய திருநாட்டின் தேசிய கொடியான. முருகா நீ பேசிய தமிழ் கூட இந்திய, நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையான. பையனை கேட்டா அது தேசிய பறவைசார், கிளி ஜோசிய பறவைசார்னு சொல்றோம். கிளி பாருங்க, சிவப்பு மூக்கு, பச்சை உடம்பு, வெள்ளை காலு, நம்முடைய இந்திய திருநாட்டின் தேசிய கொடியை போல இருந்தாலும் அது தேசிய பறவை அல்ல. நீ முருகா நீ ஏறிய மயில் கூட இந்திய திருநாட்டின் தேசிய பறவையானது, நீ பேசிய தமிழ் மட்டும் தேசிய மொழியாகவில்லையே என்று கேட்கிற போது முருகன் சொன்னான், அமைதி காத்து சொன்னான், தமிழ் தேசிய மொழி அல்ல, அது உலக மொழி என்று முருகன் சொன்னான் என்றால் அத்தகைய தமிழ் இலக்கியம் நம்முடைய மொழியிலே இருக்கிறது. இது போன்ற ஒரு வளமையான நூலை நாம் பார்க்க முடியாது. வகுப்புல திருக்குறள் நடத்தும் போது கூட இப்படி வித்தியாசமாக நடத்துவது உண்டு. ஒரு திருக்குறள்ல திருவள்ளுவர் 3 பகாயங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அது என்ன திருக்குறள்? யாருன்னா சொன்னீங்களா உங்களுக்கு பரிசு உண்டு. திருவள்ளுவர் ஒரு திருக்குறள்ல 3 பகாயங்களை பயன்படுத்தி இருக்கிறார். அந்த திருக்குறள் என்ன அப்படின்னு கேட்டு ஒரு கணக்குவாதியார் கூட திருக்குறளை எடுத்து ஆள முடியும் என்று சொன்னவன் எங்கள் வள்ளுவ பேராசான். மருத்துவத்தை பற்றி பேசியிருக்கிறார், பொறியியலை பற்றி பேசியிருக்கிறார், அறிவியலை பற்றி பேசியிருக்கிறார். அவர் தொடாத துறைகளே இல்லை என்று சொல்லுகிற அளவிற்கு சொல்லப்பட்டிருக்கிறது. என்ன சொல்றீங்களா? நானே சொல்லிடுவா. ஒருமையுள் ஆமை போல் 5 அடங்கள் ஆற்றின் எழுமையும் ஏமா புடைத்து 1, 5, 7 3 பகாயங்களை திருக்குறளை பயன்படுத்தி இருக்கிறார். நம்ம வித்தியாசமா பிள்ளைகளுக்கு சொல்லித்தர வேணும். ஆகவே திருக்குறள் என்னை செதுக்கிய முதல் நூலாக நான் இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். நேரத்தினுடைய அருமை கருதி அடுத்த இலக்கியம்
நான் நேசிக்கிறேன், நான் சுவாசிக்கிற கம்பராமாயணம். காலம் என்னும் மாழியிலும் காற்று மழை ஊழியிலும் சாகாது கம்பன் அவன் பாட்டு. இது தலைமுறைக்கு எழுதி வைத்த சீட்டு. 10,000 கவிதையினை முத்தாக அள்ளி வைத்த சத்தான கம்பனுக்கு ஈடு இன்னும் வித்தாக வெள்ளை என்று பாடு என்று கவியரசு கண்ணதாசன் கம்பனை அறிமுகப்படுத்துகிறான். ராப்பகலா பாட்டெழுதி ராசகவி யானவனே, தமிழ் என்னும் கடலுக்குள் தரை வரைக்கும் போனவனே, உனக்கு மனுஷப்பூ மாலையிட்டா மரியாதை ஆகாதுன்னு இந்திர லோகத்து இலசுகளை அழைத்து வானவில்லி நார்கிடித்து கற்பக மலர் வரித்து சொல்லரசே நான் உனக்கு சூட்டிவிட வேணுமல்லோ என்று பாடுகிறார். பண்பாட்டுக்கு ஏற்றவாறு காப்பியத்தை படைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். முதல் பாட்டே அழகான பாடல், நாட்டு படலத்தை அவன் பாடுகிறான். ஆசலம்புரி ஐம்பொறி வாலியும் காசலம்பு முதையர்கான் எனும் பூச அலம்பும் நெறியில் புறஞ்செலா கோசலம் புனை ஆற்று அணி கூறுவாம் என்று பாடுகிறான். தன்னுடைய தொடக்கமே அழகு. என்ன தெரியுமா? 5 புலன்களை அடக்கி எந்த மனிதர்கள் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வையத்துள் வாழ்வாங்கு வாழ்ந்து வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படுகிற அளவிற்கு சிறந்தவர்களாக இருப்பார்கள். இந்த 5 புலன்களையும் அடக்காதவர்கள் அழிந்து போவார்கள் என்கின்ற செய்தியை முதல் வரியிலேயே, ஒழுக்கத்தை பற்றி முதல் வரியிலேயே பதிவு செய்த முதல் புலவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். 3 செய்தி மட்டும் கம்பன்ல இருந்து சொல்றேன். 1, உலக சகோதரத்துவம். இன்றைக்கு பேசுகிறோமே, யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றனார் எழுதி இருக்கிற அந்த சகோதர பாசத்தை, சகோதர உணர்வை தன்னுடைய காப்பியத்திலே விதைத்தவன் கவி சக்கரவர்த்தி கம்பன். அவன் காட்டிற்கு போனவுடனே முதலில் பார்க்கிறவன் குகன். அவன் ஒரு வேடர் குலத்தை சார்ந்தவன். தேனையும் மீனையும் கொண்டு வருகிறான். அவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அவனுடைய நிலம் என்ன? குறிஞ்சி நிலம். மலையும் மலை சார்ந்த இடமுமாக இருக்கிற ஒரு சாதாரண வேடனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அங்கிருந்து அவன் முல்லை நிலத்திற்கு போகிறான். முல்லை நிலம் காடும் காடு சார்ந்த இடம். அங்கே இருக்கிற சுக்ரீவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். நிறைவாக தனக்கு எதிரியாக இருக்கிற ராவணனுடைய தம்பி வீடனனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். அது நெய்தல் நிலம். ஏன் அதற்கு நெய்தல் பேர் தெரியுங்களா? கடல் அலைகள் நெய்வது போல இருப்பதால் அதற்கு நெய்தல். ஆகவே இந்த 3 நிலங்களை சார்ந்தவனை தன்னுடைய தம்பியாக ஏற்றுக்கொள்ளுகிறான். யார் என்றால் மருத நிலத்தை சார்ந்த ராமன். தண்டலை மயில்களாட, தாமரை விளக்கம் தாங்க, கொண்டல்கள் உழவி நேங்க, தெந்திரை எழிதி காட்ட, தேம்பி எழி மகர யாழி வண்டுகள் இனிது பாட, மருதம் வீற்றிருக்கும் மாதோ என்கின்ற மருத நிலத்தை சார்ந்த ஒரு தலைவன், ஒரு குறிஞ்சி நிலத்தை சார்ந்தவரையும், ஒரு முல்லை நிலத்தை சார்ந்தவரையும், ஒரு நெய்தல் நிலத்தை சார்ந்தவரையும் மதங்களை கடந்து, இனங்களை கடந்து, மொழிகளை கடிந்து மனிதத்தை நேசித்த மனிதன் ராமன் என்பதை இந்த காப்பியத்திலே பதிவு செய்திருக்கிறான் என்றால் இது உலக சகோதரத்துவத்தை எடுத்துக்காட்டு சொல்லுகிற ஒரு அற்புதமான இலக்கியம் அல்லவா? குகனொடும் மைவரானே, முன்பு பின் குன்று சூழ்வான் மகனொடும் அருவரானே, எம்முழை அன்பின் வந்த அகரமர் காதலைய நின்னொடும் எழுவரானே, புகழரும் காணம் தந்து புதல்வனால் பொழித்தான் நுந்தை என்று அன்றைக்கே அரிச்சுவடியை எடுத்து காட்டிய மிகப்பெரிய பாவலனாக கவி சக்கரவர்த்தி கம்பன் நமக்கு தென்படுகிறான். இன்னும் ஒரே ஒரு செய்தியை மட்டும் இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவன் போர்க்களத்திலே இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிற பகைவர்க்கும் அருள்வாய் நன்னெஞ்சே என்கின்ற அந்த அற்புதமான அழகு வேறு எந்த இலக்கியத்திலும் இல்லை. ஒருத்தர் போருக்கு வருகிறான், போருக்கு வந்தவுடனே அவனை கொன்றுவிட வேண்டும், அதுதான் அறம். அவனிடம் நிராயுதபாணியாக அவனை அழிக்க கூடாது என்று நினைத்து இன்று போய் போர்க்கு நாளை வா என்று சொல்லுகிறான். சண்டைன்னா நாளைக்கு வா, சமாதானம்னா இன்னைக்கே வா என்கின்ற ஒரு நுட்பத்தை கம்பன் அங்கே பதிவு செய்கிறான். அதுல ஒரு நுட்பம் மட்டும் இருக்கிறது. இன்று போய் போர்க்கு நாளை வா அப்படின்னா சமாதானம்னா இன்னைக்குன்னு வந்துட்டான்னா ஏற்கனவே இலங்கையினுடைய அரசாட்சி யாருக்கு கொடுத்துட்டாங்க? வீடனனுக்கு தந்தாகி விட்டது. எதை தருவான்னா 14 ஆண்டுகள் கழித்து அயோத்தி எனக்குரியது, அதை கூட ராவணா உனக்கு தருவதற்கு தயாராக இருக்கிறேன் என்று ஒரு கவி நுட்பத்தை கவி சக்கரவர்த்தி கம்பன் அந்த பதிவிலே பதிவு செய்கிறான்.
வாலை தாகு இளங்கமுகு கோசல நாட்டுடை வள்ளல் என்று அவன் பேசுகிறான் என்றால் அத்தகைய பெருமைக்கும் சமய ஒற்றுமைக்கும் எடுத்துக்காட்டாக திகழ்வது கம்ப ராமாயணம் என்கின்ற தீந்தமிழ் காப்பியம். அதனால்தான் எண்ணில் என்ன திட்டம் போட்டு எழுதினானோ, எண்ணாமல் எங்கிருந்து கொட்டினானோ, தமிழ் அன்னை செய்த தவப்பயனோ என்று பேசுகிறார். பெருமக்களே, இன்னைக்கு தாலாட்டு பாடுறது இருக்கா? நமக்கு நாக்கு அசைத்து பாடுவதால் அதற்கு தாலாட்டுன்னு பேர். இன்னைக்கு தாய்மார்கள் திருமணம் செய்கிற போது தாலாட்டு பாட தெரியுமா, நல்லா சமைக்க தெரியுமா, வாசல் தொழிச்சு கோலம் போட தெரியுமான்னு யாருன்னா கேட்கிறாங்க இல்லையா? நாவை அசைத்து பாடுவது தாலாட்டு. எங்க தலைமையாசிரியர் சொல்வார், நீ ஒரு தாயுமானவன். ஏன்னா நீ ஒரு குழந்தை தாலாட்டு பாடினால், ஒரு தாய் தாலாட்டு பாடினால் ஒரு குழந்தை தான் தூங்கும், நீ தாலாட்டு பாடினால் வகுப்பே தூங்கும்னு சொல்லுவார். இந்த தாலாட்டு அவ்வளவு அழகு இல்லையா? நாவை அசைத்து பாடுவதால் தாலாட்டு. அதை அழகாக நம்முடைய இலக்கியங்கள், நாட்டுப்புற இலக்கியங்கள் நம்மை செதுக்கவில்லையா? ஆராரோ ஆரிரரோ என் கண்ணே ஆராரோ ஆரிரரோ அத்தடிச்சாலோ அலரி பூசெண்டாலே மாமேடிச்சானோ மல்லி பூசெண்டாலே யாரடிச்சி நீ எழுத என் கண்மணியே நீ உறங்குவாயி. யாரும் பாடுறது நாங்க அதற்கு ஈடு இணையான இலக்கியம் இந்த உலகத்திலேயே சொல்ல முடியாது. ஒரு செய்தி இந்த மன்றத்திலே பதிவு செய்கிறேன். வான்மீகி செய்யாத ஒரு சாதனையை, கம்பன் படைக்காத ஒரு சாதனையை அவதார புருஷன்ல வாலி எழுதி இருக்கிறார். என்ன தெரியுமா? நிலா சோறு ஊட்டுவது. பல சன் டிவிக்கு ஒரு ரூபாய், ராஜ் டிவிக்கு ஒரு ரூபாய், கே டிவிக்கு ஒரு ரூபாய், அந்த டிவிக்கு ஒரு ரூபாய், இந்த டிவிக்கு ஒரு ரூபாய் சோறு ஊட்டுறாங்க. அன்னைக்கு நிலாவை காட்டி சோறு ஊட்டுறாங்க. ராமனுக்கு நிலா சோறு ஊட்டுவது போல அவதார புருஷன் ஒரு காட்சி வருகிறது. பெருமக்களே, அது அழகான காட்சி. தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினார். தேயும் நிலாவை தாயும் காட்டி தேயா நிலவுக்கு சோறு ஊட்டினால் நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான். நிலவை படைத்த நாயகன் ராமன், நிலவை படைத்த நாயகன் நிலவை பிடித்து தாய் என கேட்டான். அழகு நிலாவை இடுப்பில் ஏந்தி அழுக்கு நிலாவை காட்டினாள் கோசலை. பிள்ளை நிலாவின் பொலிவை கண்டு வெள்ளை நிலாவும் வெட்கப்பட்டு மேகத்துணியால் ஓடி ஒளிந்தது. வான நிலாவும் போனது என்று ஞான நிலாவும் அழுவதை கண்டு கண்மணி ராமனை தேற்றுவதற்கோர் பாட்டு சொன்னார். கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா? எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது. உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது? கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா? எந்த கண்ணும் கண்ணீர் வடித்தால் உந்தன் கைதான் துடைக்கிறது. உந்தன் கண்ணே கண்ணீர் வடித்தால் எந்த கையால் துடைக்கிறது? பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே. பாலகர் என்றால் பாலுக்கழுவர் பார்த்தது உண்டு நாட்டினிலே. பார்க்கடல் மீதே பள்ளி கொண்டிருக்கிறவன் பாலுக்கழுவதே வீட்டினிலே. கண்மணி ராமா கண்மணி ராமா கண்கள் நீயும் கலங்கிடலாமா? பாட்டுக்கெல்லாம் பாட்டாய் நிற்கும் பரம்பொருள் அந்த பாட்டில் உறங்கினான்னு சொன்னார். நமக்கு நிலா சோறு ஊட்டுகிற அந்த பிள்ளைகள் மட்டுமே இருக்கிறது. எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற தலைப்பு, என்னுடைய பாரதியை தொடாவிட்டால் என்னால் பேசாமல் இருக்க முடியாது. பாட்டுக்கு ஒரு புலவன் பாரதி. அவனை போல ஒரு அற்புதமான கவிஞன் தமிழன்னை கிடைத்திருக்கிற தவம். பாரதி பெண் கல்வியை உயர்வாக பாடின. ஏட்டையும் பெண்கள் தொடுவது தீமை என்று எண்ணி இருந்தவர் மாய்ந்து விட்டார். வீட்டுக்குள்ளே பெண்ணை பூட்டி வைப்போம் என்ற விந்தை மனிதர் தலைகவிழ்ந்தார். பட்டங்கள் ஆள்வதும் சட்டங்கள் செய்வதும் பாரினில் பெண்கள் நடத்த வந்தோம். 8 அறிவினில் ஆணுக்கு இங்கே இலை பிள்ளை என்று பாடிய அந்த பாரதி கண்ட புதுமை பெண்ணாக நம்முடைய மாவட்ட ஆட்சியர் தலைவர் அவர்களும் கோட்டாட்சியர் அவர்களும் இன்றைக்கு நம்மை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள் என்றால் கவிதையத்தை மட்டும் சொல்லி நிறைவு செய்கிறேன். பாடரா சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரண நாட்டிலும் பெண்களுடனே சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம்.
வங்கத்தில் ஓடி வரும் நீரின் மிகையால் மையத்து நாடுகளில் பயிர் செய்குவோம். அவன் தான் முதல்ல நதிநீர் இணைப்பை பற்றி பேசிய முதல் புலவன். பாட்டுக்கு ஒரு புலவன் பாரத். முறைதான் காஞ்சியில் கேட்பதற்கோர் கருவி செய்குவோம். பண்டமாற்ற சொல்றான், அந்த நாட்டினுடைய பண்டங்களை வைத்துக் கொண்டு சேரத்து தந்தங்கள் பரிசளிப்போம் என்றெல்லாம் பாடி வருகிற பாரதி முதல் 4 வரியில் ஒரு சமுதாய ஒற்றுமையை, சமுதாய அழகை வைத்து பாடியிருக்கிறார். சிந்து நதியின் மிசை நிலவினிலே ஒரு தமிழன் திருமணம் பண்ணிக்கணுமா, எங்க நிலவுக்கு போகணுமா, தேனிலுக்கு சிந்து நதிக்கு போகணுமா, எவ்வளவு கற்பனை பாருங்க. சிந்து நதியின் மிசை நிலவினிலே திருமணம் யாரை பண்ணிக்கணுமா, சேரன் நாட்டிலும் பெண்களுடனே, கேரளத்து பெண்களை திருமணம் பண்ணிக்கணுமா, எங்க தேனிலவுக்கு போகணுமா, வீரத்தமிழன் சிந்து நதிக்கு போகணுமா. சிந்து நதியின் மிசை நிலவினிலே சேரன் நாட்டிலும் பெண்களுடனே. இவனுக்கு தமிழ் தெரியும், அந்த அம்மாவுக்கு மலையாளம் பாருங்க, ரெண்டுத்திலையும் பேசக்கூடாதா. சுந்தர தெலுங்கினில் பாட்டிசைத்து தோணிகள் ஓட்டி விளையாடி வருவோம். இப்படி மனிதர்களை தாண்டி, மதங்களை தாண்டி சமய ஒற்றுமையை இந்த உலகத்திற்கு தந்த முதற் பாவலன் பாட்டுக்கு ஒரு புலவன் பாரத். பேனாவே பேனாவே, காதலை அழகா சொல்லுவாங்க, பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா, பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா, பேனாவே நீ தொப்பி எறிவதால் என்ன முஸ்லிமா, பேனாவே நீ முள்முடி சுமந்திருப்பதால் என்ன இயேசுவா, பேனாவே நீ தொப்பி அணிவதால் என்ன முஸ்லிமா, பேனாவே நீ எழுதுகிற போது பட்டை அடிப்பதால் என்ன சைவனா, எழுதுகிற போது பட்டை அடிப்பதால் என்ன செய்வன. இந்த ஹீரோ கனால பார்த்தீங்களா, நாம போட்டிருக்கோம், திருமண் சுமந்திருப்பதால் என்ன திருமாலா, என்னையும் சொல்லணும்ல, திருமண் சுமந்திருப்பதால் என்ன திருமாலா. பேனா சொன்னது, நான் தலை குனிந்து எழுதினால்தான் நீ தலை நிமிர முடியும் என்று பேனா சொன்னது. யார் தாழ் பார்த்தாலும் நான் தாழ் பணிகிறவன், யார் தாழ் பார்த்தாலும் தாழ் பணிகிறவன். வந்திருக்கிற மாணவ செல்வங்களே, உங்களுக்கு ஒன்று சொல்லுகிறேன், பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல, பேனாவில் இருப்பது மைத்துளி அல்ல, உங்கள் பெற்றோர்களினுடைய வேர்வை துளியும் ஆசிரிய பெருமக்களின் இரத்த துளியும் தான். பேனாவில் வருகிற மைத்துளி என்று எழுதினால் உனக்கு தேர்வு வெற்றி நிச்சயம் என்பதை இந்த நேரத்திலே சொல்லிக்கொண்டு, சமுதாய கங்கையிலே சகதிகளும் இருந்திடலாம், அமுதான வழக்குகளும் அழுக்காக தோன்றிடலாம், அன்னமெனும் பறவை போல நல்லவற்றை ஏற்றிடுவோம், கண்ணவிடும் பழக்கத்தை கல்லறையில் இட்டிடுவோம், லஞ்சமெனும் புற்றுநோய் நம் நாட்டை கொள்ளுமுன் அன்பளிப்பு வாங்குவோர்க்கு தண்டனைக்கு வழி செய்வோம், கட்டிவிட்ட தாலிக்காக கட்டணத்தை கேட்டெடுக்கும் கெட்டுப்போன மனிதர்களை சட்டத்தோடு சந்திப்போம், வறுமையிலும் கோடையிலே வாடுகின்ற ஏழைகளை கருணை என்னும் மழை பெய்து கைகெடுக்க முற்படுவோம். இன்றைக்கு அருட்பெருஞ்சோதி வள்ளல் பெருமான் அவர்களினுடைய பிறந்த நாள் பெருவிழாவில் நாம் ஒன்றாக சேர்ந்து பொங்குகிற சமயமெனும் நதிகள் எல்லாம் புகுந்து கலந்திட நிறைவாய் பொங்கு ஓங்கும் கங்குகரை காணாத கடலே, எங்கும் கண்ணாக காண்கின்ற கதியே, அன்பர் தங்கள் இளவரப்புமையில் சுடையலாம் தனிக்கின்ற தருவே பூந்தடவே, ஞான செங்குமுத மலரவது மரியே, எல்லாம் செய்ய வல்ல கடவுளே தேவதேவே என்று சொல்லி வாடிய புயலை கண்டபோதெல்லாம் வாடினேன் என்பது அந்த காலம். வாடிய மாணவ பெயரை கண்டபோதெல்லாம் வாடியவர் எங்கள் முதன்மை கல்வி அலுவலர் ஐயா என்று சொல்லி இந்த நல்ல வாய்ப்பை ஏற்படுத்தி தந்த, குறித்த நேரத்தில் தொடங்கி குறித்த நேரத்தில் முடிப்பதுதான் ஒரு பேச்சாளனுடைய அழகு என்கின்ற காரணத்தால், அவர் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நேரம் இத்தோடு நிறைவு பெறுகிற காரணத்தால் நான் கொண்டு வந்த செய்தியை 1000ல் 1 கூட உங்கள் மத்தியில் பரிமாறவில்லை. தொடர்ந்து அதை பரிமாறுவதற்கு முத்துச்செல்வன் ஐயா அவர்கள் வாய்ப்பு தர வேண்டும் என்று இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு, இந்த நல்ல வாய்ப்பை நல்கிய மாவட்ட நிர்வாகத்திற்கும் பொது நூலகத்துறை சார்ந்தவருக்கும் எங்களுடைய ஐயா பழனி ஐயா அவர்கள், அதனால்தான் முருகனை பற்றி அந்த கவிதையை நான் சொன்னேன். அவர் நம்ம நூலகத்துறையினுடைய பழம் நீ என்று சொல்லுகிற அளவிற்கு அவர் இங்கே சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறார். அவருக்கும் இறுதி கட்ட அத்துணை சான்றோர் பெருமக்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன். வாழிய செந்தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழிய பாரத மணித்திருநாடு, வந்தே மாதரம். நன்றி, வணக்கம்.